டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ நாங்க நினைச்சது சரிதான்ல? எங்க அப்பாவை கொல்ல பார்த்தது நீங்க தான்ல? ஸ்வீட்ல மருந்து வச்சது நீங்க தானே? சொல்லுங்க. இல்லங்க, சத்தியமா நாங்க ஸ்வீட்ல மருந்து கலக்கல. ஏய், சொன்னதே சொல்லிட்டு இருக்க, பொய்யா சொல்ற? மருந்து வச்சு கொல்ற அளவுக்கு என் அப்பா உங்களுக்கு என்னடி கெடுதல் பண்ணாரு? சொல்லுடி. என்னமா இது மருந்து இருந்துன்னு பேசிட்டு இருக்காங்க? நீ என்கிட்ட கொடுத்து கலக்க சொன்னது சொல்யூஷன் இல்லையா, விஷமா? இல்ல, நான் நார்மலா வாமிட் மயக்கம் வர சொல்யூஷனை தான் கொடுத்தேன். அப்புறம் எப்படி டாக்டர் மருந்து தானே சொல்றாரு? அதான் எனக்கும் புரியல. மாட்டிக்கு போறோமா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா மாட்டிக்க மாட்டோம். பேசாம அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கல்யாணத்துக்கே வந்து என் அப்பாவுக்கு மருந்து வச்சு கொல்ல பார்த்திருப்பீங்க. ஏய், சொல்ல போறியா இல்லையா? சார், உண்மையிலேயே நாங்க மருந்து கலக்கல. பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், என் மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிக்கலன்னு வச்சுக்கீங்க, அவர் உசுருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்படி மட்டும் ஒண்ணு ஆச்சு, உங்க குடும்பத்துல அத்தனை பேரையும் வெட்டி சாச்சிரும் பாத்தீங்க. மாப்பிள, அப்பாவை இவங்க என்ன காரணத்துக்காக கொல்ல நினைச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையா அடிச்சு கொல்லணும். டேய், என்ன திமிரு இருந்தா? பண்றீங்க? இவங்க கண்டிப்பா அந்த ஸ்வீட்ல மருந்து வச்சிருக்க மாட்டாங்க. வேற யாராவது தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும். டேய், என்னடி உனக்கு தேவையில்லாம இதுங்களுக்கு வக்காலத்து வாங்கி நீ நிக்காத, அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும். ஏய், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்றா. எதுக்குற மருந்து கலந்தீங்க? ஒழுங்கா சொல்லன்னு வச்சுக்கோ, உங்க வீட்டுல ஆம்பளைங்களை மட்டும் இல்ல, பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். பாத்துக்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதா? இங்க பாரு, உன்னால முடிஞ்சத பண்ணிக்கடா. என்ன கொல்ல போறியா? கொல்றா. பொய்யான பழியை ஏத்துக்கிறதுக்கு பதிலா சாக தயாரா இருக்கண்டா. கொல்றா. பாத்தியா மச்சான், அடிச்சு கொல்லு மக்களே. ஐயோ, நிறுத்துங்க. மூர்த்தி, நீ அமைதியா இரு. எவ்வளவு நேரம் கையில அமைதியா இருக்கிறது? ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. சும்மா இருங்க, அவங்க உங்களை ஏதாவது பண்ணிட போறாங்க. என்ன பண்ணுவாங்க? பண்ணட்டும். நாங்க பொறுமையா போறோம்னு நீங்க அராஜகம் பண்றீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. டேய், அடுத்து உனக்கு தான்டா மரணடி. என் மேல கைய வச்ச உன்னை விட்டுட்டேன், என் குடும்பத்து ஆளுங்க மேல கைய வச்ச மவனை செத்தடா. டேய், நான் மிரட்டுறியா? மூணு வச்சிரும் பாத்துக்க. பாரு, என்ன வேணாலும் பண்ணு, என் குடும்பத்தை விட்டுறா. நீங்க யாரோ பண்ண தப்புக்கு எங்களை காயப்படுத்துறீங்க. நல்லா இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், உன் குடும்பத்துல ஒரு உசுருக்கு ஆபத்துனா துடிக்கிறல்ல? உனக்கு உன் குடும்பத்தோட ஆளுங்க உசுறு முக்கியம்னா எனக்கு என் அப்பா உசுறு முக்கியம்டா. அவருக்கு மருந்து வச்சு கொல்ல பார்த்த உங்களை சும்மா விட்டுருவனா? மாப்ள, அவன் ஏதோ தப்பிக்கிறதுக்காக யோசிச்சு பேசுறான், விட்டுறாத. யோ, எங்க மேல ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சு, ஒருத்தனி உயிரோட விட மாட்டேன். மரியாதையா எங்களை விட்டுற சொல்லு. ஏண்டா டேய், இவ்வளவு நேரம் கத்தி கழுத்துல வச்சிருந்து கூட நீ இப்படி பேசுவியா? துரை, இவங்க குடும்பத்து ஆளுங்க மேல கை வச்சாதான் இவன் பேசுவான் போல இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் இவனுக்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியும். ஆமா. டேய், இவன் மட்டும் உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோ, அவ பொண்டாட்டிய காலி பண்ணிடுடா. போடுங்கடா. என்னடா நானும் பாத்துட்டு. இப்ப உண்மையை சொல்லன்னா பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். என் தங்கச்சி எதுவும் பண்ணாதீங்கடா. ஏய், அப்ப உண்மையை சொல்லு. டேய், கையேடுறா, சொன்னா கேளுடா. என்ன பிளானோட இங்க வந்தீங்க? அத உங்க வயலே சொல்லிடுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்த தானே வந்தீங்க? ஏய், கல்யாணத்தை நிறுத்த வந்தன்ற. சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்தினா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அது இருக்கான பிரபு, அவனா இந்த கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்டான். அவனை கேளியா?
ஐயோ நம்மள காட்டி கொடுத்துட்டானே படுபாவி பையன். சார் விட்டுருங்க சார், விடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் விடுங்க சார். என்னடா நடக்குதுங்க? அவன் நீதான் இது காரணம்ன்றா. என்ன பார், இந்த கல்யாணத்தை நிறுத்த நீதான் பிளான் போட்டியா? ஏய், உன்னதானே கேக்குறேன், மரியாதை சொல்லு. என்னடா நானும் பார்த்துன்னுக்கிறேன். ஏங்க அந்த ஆள் பொய் சொல்றாங்க. அந்த ஆள் சொல்றதை நம்பிட்டு என் கழுத்துல அருவா வைக்கிறீங்க. ஏன் இப்படி அபாண்டமா போய் சொல்ற? நீதானே இந்த கல்யாணம் நடக்காது, இந்த சமையல் நம்பிக்கிட்டு இருக்காதுங்கன்னு கிச்சன்ல வச்சு சொன்னேன். ஐயோ இப்ப மாத்தி பேசுற. டேய் ஃப்ராட். எது கிச்சன்ல வச்சு நான் சொன்னேனா? நான் எதுக்கு அப்படி சொல்லணும்? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? அட பாவி, டேய் பச்சையா நடிக்கிறியடா. உன்னை எல்லாம் நாங்க நல்லவன்னு நினைச்சோமடா, இவ்வளவு கேவலமா மாத்தி மாத்தி பேசுறியடா. டேய் நான் ஒண்ணு மாத்தி மாத்தி பேசல, நீ தான் உளறிட்டு இருக்க. சும்மா நான் எதுவும் சொல்லல. இங்க பாருங்க, அவன் சொல்றதை நம்பாதீங்க. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் வரல. கண்மணி என் வைஃபோட ஃப்ரெண்டு. அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் நாங்க நினைப்போம். என்ன அதுல கரெக்ட் தானே? கேட்டு பாருங்க. பாத்தியா கயல், இந்த பொறம்போக்கு எப்படி பச்சையா நடிக்கிறான்னு? டேய் நீ எல்லாம் நல்ல கதிக்கே போக மாட்டடா. ஏன்டா இப்படி எங்களை மாட்டி விடணும்னு நினைக்கிற? நாங்க உனக்கு என்னடா பாவம் பண்ணோம்? டேய் நீ என்ன வேணாலும் சபிச்சுக்கோடா. நான் இந்த கல்யாணத்தை எல்லாம் நிறுத்த வரல. நீங்க வேணா அப்படி வந்திருப்பீங்க, நாங்க அப்படி வரல. ஏங்க அவன் சொல்றத நம்பாதீங்க. உங்க ரெண்டு பேர்கிட்ட எங்களை மாட்டி விடணும்னு நினைக்கிறான். தினேஷ்ன்ற பையனை மூட்டையில வச்சு வீட்டுல இருந்து காப்பாத்தனவன் வந்தான். ஐயோ